ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து தை அமாவாசை வந்துட்டு, அதனால் காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டோம். ஆல்ரெடி எப்போதுமே நேரமே எழுந்திக்கிறது தான். இன்றைக்கி கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சிட்டோம் வந்துட்டு. சரி, வாசல் கழுவி விட்டுட்டு இன்றைக்கி வந்து தை அமாவாசைனால கோலம் போடக்கூடாது. ஏன் கோலம் போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுவோம். தர்ப்பணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு சமைச்சு படையல் போட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. அதுமாரி இன்றைக்கி எங்கள் அத்தைக்கும் என் வீட்டுக்காரங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் அவங்களுக்கு சாமி கும்பிட்டு படையல் போடணும். இதே நீங்கள் வந்து சாயந்தரம் வேணால் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், வெளியே கோலம் போட்டுக்கலாம். அதுமாரி இன்றைக்கி காலையில் வந்து அவங்களுக்கு தான் மட்டும் விளக்கு வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு விளக்கு பொருத்த முடியும். மற்றபடி எல்லா படங்களுக்கும் இன்றைக்கி வந்து விளக்கு பொருத்த முடியாது இருந்துட்டு. ஓகே, மிச்சத்தை நான் உங்களுக்கு அப்புறம் சமையல் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தை அமாவாசை முடிஞ்சிட்டு இவங்க தான் எங்கள் அத்தை, அதாவது என் வீட்டுக்காரங்களோட அம்மா. அவங்களுக்கு சாமி கும்பிட்டாச்சு. படையல் வந்து நாங்கள் காக்காவுக்கு போட்டுட்டோம். ஏன்னா மதியம் இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம் இருந்துட்டு, அதனால் படையல் போட முடியாதுனா காக்காவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிட்டோம். காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி, சுட சுட இட்லி, அதுக்கு தொட்டுக்கடை வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன் வந்துட்டு. மதியம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி தை அமாவாசை இல்லை, அதனால் மண்பானையில் சாதம் பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ண அரைச்ச குழம்பு வச்சுருக்கேன். அதே எல்லா காய்கறியும் போட்டு வச்சுருக்கேன் வந்துட்டு. தொட்டுக்கிட்ட இன்றைக்கி வந்து பொரியலுக்கு வாழைக்காய் புட்டு பண்ணிட்டேன். அப்பளம் பொரிச்சாச்சு. இது வந்து அவுள் பாயாசம் பண்ணியிருக்கேன் வந்துட்டு. எப்படி இருக்குது உங்கள் வீட்லேயும் நீங்கள் தை அமாவாசைக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா என்னங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன். திருப்பி ஈவினிங் வந்து சாயந்தரம் பாத்திரம்லாம் கிடக்கு, அதெல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு எல்லாரையும். இது என் வீட்டுக்காரோட தாத்தா பாட்டி, அவங்களையும் சேர்த்தே கும்பிட்டுட்டோம் நாங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோ போடுதேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.